உதவி செய்கிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து நாம் சிந்திக்கலாம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யோசபாத்துடைய உன்னதமான ஜெபத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். யோசபாத்துடைய வாழ்க்கையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் இந்த பகுதி. 3 விதமான ஜாதிகள் யுத்தம் செய்யும்படியாக நெருங்கி வருகிறார்கள். பாருங்கள், எவ்வளோ ஒரு இக்கட்டு. தன் தேசத்திற்கும் தனக்கும் ஜீவன் போகக்கூடிய, தேசம் பறிபோகக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யோசபாத் செய்த காரியம், மற்ற ராஜாக்களை தேடி அரவணைப்பு தேடி அவர் ஓடவில்லை. மற்ற தன் ஞானத்தினாலே பல காரியங்கள் செய்து வெற்றி பெறலாம் என்று சொல்லி அவர் தேடவில்லை. முதலாவது அவர் செய்யக்கூடிய காரியம் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தாழ்மையான காரியத்தை பார்ப்போம். அங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. முதலாவது அவர் அறிக்கையிடுகிறார், எங்களுக்கு பலன் இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையை தாண்டி வருவதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட உபத்திரவமான வேளையிலே என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. முதலாவது அவர் சொன்னது, எங்களுக்கு பலன் இல்லை, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரலாம். நம்முடைய பிரச்சனைகளை தாண்டி வருவதற்கு பலன் இல்லாமல் நமக்கு இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஞானம் குறைவாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசபாத் என்ன செய்தார்? அடுத்த வரியை நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யோசபாத்துடைய கண்கள் என்ன செய்கிறதாம்? தன்னை உண்டாக்கின, தன்னை அரவணைத்த, இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவனை நோக்கி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தந்தையாகிய ஆசா இப்படி செய்யவில்லை. வியாதி வந்தபோது பரிகாரியை தேடி ஓடினார், கர்த்தரை அவர் தேடவில்லை. ஆனால் யோசபாத், அவருடைய மகனாகிய யோசபாத்தோ ஒரு உன்னதமான வாழ்க்கை. இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தரை தேடக்கூடிய ஒரு உன்னத மனிதனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இக்கட்டான சூழ்நிலை வர வாய்ப்புண்டு. ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்பொழுது யோசபாத்தை போல பலனில்லை ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கிறதா? வேதத்தில் ஒரு சிலரை நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், சங்கீதம் 121ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி இந்த பக்தன் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் சொல்லுகிறார்? 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஆத்மாவிலே சஞ்சலம் வரக்கூடிய வேலை, அநேக தீமைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய வேலையில் அவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையை அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். 25ஆம் சங்கீதத்தில் 15வது வசனம் பாருங்கள், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். இது எப்படிப்பட்ட வலை? மேலுள்ள வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது 8வது வசனம், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாக இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். 11வது வசனம், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். பாவத்தில் இருக்கும் பொழுது எல்லா உபத்திரத்தை விட பாவம் மிகப்பெரிய உபத்திரவம். எல்லா பொல்லாப்பை விட பாவம் மிக மகா பெரிய பொல்லாப்பு என்று சொன்னால், அது சரீரத்தை மாத்திரம் கெடுக்கிறதல்ல, தன் ஆத்மாவையும் கெடுத்து தேவனை விட்டு பிரிந்து நரகத்துக்கு செல்லக்கூடியது. அப்பேற்பட்ட பொல்லாப்பாய் பாவம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கண்களிலே தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து பாவி என்ற உணர்வோடு கூட அவரிடத்தில் நீங்கள் வரும்பொழுது அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் பாவங்களை கடலின் ஆழத்திலே தள்ளி அதை மூடிவிடக்கூடியவராக இருக்கிறார். ஓ, எவ்வளவு நல்ல தேவன்! மகா பெரிய பொல்லாப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்க, எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் பாவத்துக்கான விலை கிடைத்தவர் சிலுவிலை செய்து முடித்ததனாலே
நீங்கள் தைரியமாக அவரிடத்தில் வந்து, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி யோசபாத்தை போல உங்கள் கண்கள் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. பிரியமானவர்களே, எவ்வளோ அன்புள்ள தேவன் மத்தியில் இருக்கிறார். ஆகையினால் இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கக்கூடிய காரியம், எப்பேற்பட்ட அடிமைத்தனங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் உங்களை விடுதலை செய்ய ஒரு நல்ல தேவன் உண்டு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த காலை வேளையில் உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்களை அரவணைக்க, உங்களை காப்பாற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். உங்கள் கண்களை அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உண்மையான விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த நாமம் மகிமைப்படுவதாக.